மாண்புமிகு உறுப்பினர்கள் நிறைய பேர் நகராட்சித்துறை அமைச்சர்கிட்ட கை தூக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க நானும் விரும்புகிறேன். நேரத்தையும் மிச்சப்படுத்தணும். அதனால எல்லாரையும் ஒரு வாய்ப்பு, கேள்வியை ரொம்ப சுருக்கமாக 2 செகண்ட் 3 செகண்டில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லும் போதும் பரிசீலிக்கப்படும். நிதி நிலைமைக்கு ஏற்ப இது செய்து கொடுக்கப்படும் அல்லது தனி கேள்வி போடப்படும். இப்படி அதுக்கு தகுந்தபடி அந்த கேள்வியை உள்வாங்கிட்டு டக் டக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி அவங்களுக்கும் கேள்வி கேட்டமாச்சு, ஒரு பாசிட்டிவான பதிலும் கிடைச்சமா இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய பதில் இருந்தால், கேள்வியும் பதிலையும் மாறி இருந்தால் நான் பல பேருக்கு வாய்ப்பை கொடுக்க முடியும். இது என்னுடைய பிரச்சனை. 10:30 மணிக்குள்ள நான் முடிக்கணும். 12 மணிக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசணும். அதுக்கு இடையில எல்லாரும் முன்வரிசையில் பேசணும். எல்லோரும் மனதில் வைத்து கேள்வியையும் சுருக்கமாகவும் பதிலும் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை வடக்கு தொகுதியில் செல்லூர் கால்வாயினுடைய பணி நடைபெற்று வருகிறது. அந்த கால்வாயினுடைய இருபுறமும் பாதுகாப்பு சுவர் கட்டப்படுவதால் பாதாள சாக்கடையுடைய கழிவு நீர் வெளியேறுவது தடுக்கப்படுகிறது. ஆகையால் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடாக மாநகராட்சி அலுவலர்களை சொல்லி மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் சொல்வதை நான் கேட்கலாம், ஆனால் உறுப்பினர் சொல்வதற்கு முழுசாக பதில் சொல்லப்படும். தளபதி அவர்களுக்கு அது பார்க்கப்படும், செய்யப்படும். வணக்கம். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.